ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீடியோவில் ரோட்டு கடை ஸ்டைலில் பிரெட் ஆம்லெட் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்காக நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்கியும் சேர்த்திக்கலாம், வதக்காமல் அப்படியே முட்டையோடு சேர்த்திக்கலாம். ஆனால் வதக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ வதக்கி தான் சேர்த்துக்க போகிறேன். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து வதக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு தக்காளி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்திக்கோங்க, பிடிக்கலன்னா சேர்த்தாமையும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 முட்டையை உடைச்சி எடுத்துக்கிறேங்க. அஞ்சு முட்டை உடைச்சி எடுத்துருக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கலவையை நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடித்து வச்சுருக்கிற முட்டையோடு இது சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சிடலாங்க. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குறேங்க. இப்போ ப்ரெட்டை எல்லாம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா டோஸ்ட் பண்ணிட்டோங்க. இது எடுத்துடலாம். திரும்பவும் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை இந்த முட்டை கலவையில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி தோசைக்கல்லில் போட்டுடலாங்க. இப்போ இந்த முட்டை கலவையை எல்லா ப்ரெட்லேயும் மேலாப்பில் கொஞ்சமாக பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பக்கமாக வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ முட்டை கலவையை 2வது பக்கமும் கொஞ்சமாக மேலே பரப்பி விட்டுக்கலாங்க.
இப்போ மேலே பரப்பி விட்டுட்டு நல்லா வேக வைக்கணுங்க. அதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், பிரெட் ஆம்லெட் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.